அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மனநோயை நீக்குகின்ற 5 வகையான மருந்துகளை பற்றிய சில செய்திகளைத்தான் இந்த நேரத்திலே உடத்திலே உரையாற்ற இருக்கின்றேன். அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் உள்ளம் எப்படிப்பட்டது, அதை ஏன் சீர் செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன், நிச்சயமாக உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா சலுகத் சலஹ லஹா சாயிருல் ஜசதி, அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். வைதா ஃபசதத் ஃபசத லஹா சாயிருல் ஜசதி, அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருகின்றது. இந்த ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலை இயக்குகின்ற கருவியாக உள்ளத்தை கூறுகிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ, உள்ளத்திலே என்ன எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அதை தான் உடல் செயல்படுத்துகிறது. நல்ல எண்ணங்கள் தோன்றினால் நல்ல விஷயங்கள் வெளிப்படுகின்றது, கெட்ட எண்ணங்கள் தோன்றினால் கெட்ட செயல்கள் உருவாகிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள். இது முதலாவது செய்தி. அடுத்த செய்தி, இந்த உள்ளம் எப்போது நோய்வாய்ப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்போது பாவங்களை செய்கின்றானோ அப்போது உள்ளம் நோய்வாய்ப்படுகின்றது. உள்ளம் செய்கிறது இருளடைகின்றது, உள்ளங்கள் இறுகி போகின்றது. ஹதீஸ் ஷரீஃபிலே செய்தி வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார், ஹாக்கிம் என்ற கிதாபிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதுனபல் அபுது, ஒரு மனிதன் பாவத்தை செய்கிற நேரத்தில் நுக்கித ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா, உடைய உள்ளத்திலே கரும் புள்ளி விடுகின்றது. ஃபைன் தாப சுக்கில மின்ஹா, அவன் தௌபா செய்து விட்டால் அது அப்புறப்படுத்தப்படுகின்றது, அது நீங்கி விடுகின்றது. ஃபைன் ஆத ஜாதத் ஹத்தா தஅலும ஃபீ கல்பிஹி, அவ்வாறு அவன் என்ன செய்தான், தௌபா செய்யல, மறுபடியும் என்ன செய்யறான், அந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த புள்ளி என்ன செய்யறது, அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா பெருமானார் சொல்றாங்க, ஃபலாக்க அர்ரானு அல்லதி தக்கரஹுல்லாஹு அஸ்ஸ வஜல் கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா யகான் யக்ஸிபூன், அவர் செய்த பாவத்தின் காரணமாக உள்ளங்கள் இறுகி போகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அந்த இறுக்கம் என்பது பாவத்தின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ முதலாவது நம்ம என்ன விளங்குறோம், உடலை இயக்குகின்ற கருவி உள்ளம் என்பது ஒன்று. இரண்டாவது செய்தி, மனிதனுடைய பாவங்களை செய்கிற நேரத்திலே அந்த உள்ளங்கள் என்ன செய்கிறது, இருளடைந்து விடுகிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு, இந்த ஹதீஸும் ஆயத்தும் நமக்கு கூறுகிறது. மூன்றாவது செய்தியாக, அந்த உள்ளங்கள் என்ன செய்யறது, நோய்வாய்ப்படுகிற நேரத்திலே அதை எப்படி என்ன செய்கிறது, சரி செய்வது என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன ஹாதில் குலூப தஸ்தவு கமா யஸ்தவுல் ஹதீது இதா அஸாபஹுல் மா, எப்படி தண்ணீர் பட்டு இரும்பு துருப்பிடித்து விடுகின்றதோ அது போன்று நிச்சயமாக இந்த உள்ளங்கள் என்ன செய்ய துருப்பிடிக்கிறது. எதன் மூலமாக, அந்த பாவத்தின் மூலமாக துருப்பிடிக்கிறது என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலல்லாஹ் வமா ஜிராவுஹா, அந்த இதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது என்பதாக கேட்டபோது பெருமானார் கூறுகிறார்கள், கஸ்ரத்து திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன், அதிகமாக என்ன செய்வது, மௌத்தை நினைப்பதும் அதிகமாக குர்ஆனை ஓதுவதும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார்னு சொன்னா, பாவத்தின் மூலமாக என்ன செய்யறது, உள்ளங்கள் என்ன செய்யறது, துருப்பிடிக்கிறது. எப்படி தண்ணீர் பட்டு என்ன செய்யறது, இரும்பு துருப்பிடிக்கிறதோ அது மாதிரி துருப்பிடிக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, அதிகமாக திக்ர் செய்வதன் மூலமாக அந்த உள்ளங்கள்ல செய்யறது தூய்மை அடைவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பிரகாசமாக்குவதற்கு, உள்ளத்தை
பரிசுத்தப்படுத்துவதற்கு இப்ராஹிம் ஹவாஸ் அவர்கள் 5 விஷயங்களை கூறுகிறார்கள். சுருக்கமான சொல்றாங்க, தவாவுல் கல்வி ஹம்சத்து அஷ்யாயின், மன துருக்களை மன அடுக்குகளை நீக்கக்கூடிய மருந்துகள் 5 என்பதாக கூறுகிறார். முதலாவது சொன்னாங்க, கராஅத்துல் குர்ஆனி பித்ததப்புர், சிந்தனையோடு குர்ஆனை ஓதுவது என்பதாக கூறுகிறார். குர்ஆனை ஓதுகிற நேரத்திலே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி ஓதுகிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தினுடைய அடுக்குகள் நீக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, குர்ஆனுடைய அந்த உபதேசங்களை நாம் படிக்கிற நேரத்தில், அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் படிக்கணும். குர்ஆன் ஓதுவது என்பது வேறு. குர்ஆன் வந்து என்ன செய்யறது, அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு ஓதுனாவே தெரியல அப்படின்னா என்ன செய்யலாம், ஓதிக்கிட்டே வர. அதனுடைய அர்த்தங்கள் தெரியல, அதனுடைய அர்த்தங்கள் தெரியல, என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மால வந்துட்டு அதனுடைய விளக்கங்களை விளங்க முடியாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனை அதனுடைய அர்த்தங்களோடு ஓதுகிற நேரத்திலே அந்த அடுக்குகளை நீக்கும். எப்படின்னா, என்ன நாம் நம்முடைய முன்னோர்கள் நற்செயல்கள் செய்கிற நேரத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்ட நற்பாக்கியங்களிலே சொல்லப்படுகிறது. நம்முடைய முன்னோர்களிலே இவர்கள் எந்தெந்த தவறுகள் செய்தார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்டது என்பதை குர்ஆனிலே சொல்லப்படுகிற நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் சிந்தனையோடு ஓதும் போது நம்முடைய உள்ளம் பக்குவப்படுகிறது. நாம் இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த தவறின் மூலமாக இந்த மக்கள் தண்டனையை அனுபவித்தார்கள், அது இந்த தண்டனை இருப்பதா அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நரகத்தை பற்றிய மறுமை நாளை சொல்லப்படுகிற நேரத்திலே அதை நாம் சிந்தனையோடு நாம் படிக்கிற நேரத்தில், அதை ஓதுகிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் என்பது ஏற்படுகின்றது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனை ஓதுகிற நேரத்துல, குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு நன்மைதான். ஆனால் அந்த குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை நாம் படிக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், எல்லா வீட்லயும் அந்த தர்ஜுமத்துல் குர்ஆன் வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது நாம் சிந்தனையோடு அதை படிக்கணும். அதை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தனையோடு ஓதுகிற நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படும். கடந்த காலத்துக்காக நாம் மன்னிப்பு கேட்போம், வருங்காலத்திலே பாவங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். 1. 2வது சொல்றாங்க, ஹலாவுல் பத்தனி, வயிறு காலியாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போதுமே வயிறை ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் ஆனாவே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்லுவாங்க, மகனை எப்போது வயிறு நிரம்பி விடுகின்றதோ நாமத்தில் உயூன், அவனுக்கு சிந்தனைக்கு தூங்கி விடுவதாக சொல்லுவாங்க. இதம் தலாத்தில் பத்தன், எப்போ வயிறு நிரம்பி விட்டதோ அவருடைய சிந்தனை உறங்கி விடுவதாக சொல்வார்கள். அவருடைய வணக்கத்தில் ஆர்வங்கள் குறைந்து போகும். அதனால எப்பவுமே வயிறு என்பது காலியாக இருக்க, காலினா பட்டினியா கிடக்கிறது அர்த்தம் அல்ல. பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, வயிறை 3 பகுதியாக ஆக்கி, ஒரு பகுதி உணவுக்காக, ஒரு பகுதி தண்ணீருக்காக, ஒரு பகுதி எப்பவுமே காலியாக இருந்தால் அவருடைய உள்ளம் சீராக இருக்கும். அவருடைய உள்ளத்திலே சிந்தனை என்பது இருக்கும், வணக்கத்திலே ஆர்வம் இருக்கும், நல்லதை கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும் அப்படின்னா, இவர் நல்லதை படிக்கவும் மாட்டாரு, நல்லதை இவர் கேட்கவும் மாட்டார். அதனால என்ன செய்ய வேண்டிய 2வது சொன்னாங்க, வயிறை என்ன செய்து காலியாகவே, கொஞ்சம் காலியாகவே வைத்திருக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே பசிக்காமல் சாப்பிடக்கூடியவனும் பசி வந்ததற்கு பிறகு சாப்பிடாமல் இருப்பவனும் உயிரோடு இருப்பதை நான் ஆச்சரியப்படுகிறேன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன செய்யணும், பசி வந்தா சாப்பிடணும். எப்போ வந்து என்ன செய்ய, பசி இருக்கின்ற நேரத்திலேயே என்ன செய்யணும், உணவை என்ன செய்யணும், நிறுத்திவிட வேண்டும். சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்பு. பெருமானாருடைய காலத்துல மதீனாவுக்கு ஒரு கிறிஸ்தவர் மருத்துவர் வந்தார். 6 மாசம் இருந்தாரு, யாருமே வைத்தியத்துக்கு போகல. அவரே செஞ்சாரு, காலி ஆயிட்டார். ஊரை விட்டு போயலாம் சொல்லி முடிவு பண்ணார். அப்ப என்ன செய்யறாங்க, மக்கள் சொல்றாங்க, எனக்கு நீங்க போறீங்க? ஆமா, யாருமே வைத்தியம் பார்க்க வர்றது இல்லை, அதனால போறேன் அப்படின்னு. அவர் கேட்டாரு, ஏன் வந்துட்டு வைத்தியத்துக்கு யாரும் வர்றதில்லை? சஹாபாக்கள் சொன்னார், பெருமானார் எங்களை எப்படி பக்குவப்படுத்துகிறார் என்று சொன்னால், பசி இருக்கும் நேரத்திலே உணவு உண்ண அமருவோம், பசி இருக்கும் நேரத்திலே நாங்கள் உணவை முடித்துக் கொள்வோம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
அதான் ஊர்ல ஒரு பகுதி சாப்பிடுறது, ஒரு பகுதி தின செய்யறது தண்ணி குடிக்கிறது, ஒரு பகுதி காலியா இருக்கும் போது செய்யறது கையை கழுவுறது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நிர்வாக அன்னைக்கு நேரத்தில் உணவை முடித்துக் கொள்வது சிறப்பு. இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்பதாக நினைக்க நேரத்தில் பேச்சை முடித்துக் கொள்வது சிறப்பு என்பதாக அறிஞர் மக்கள் சொல்வாங்க. சரி, ரெண்டாவது என்ன செய்யுது அப்படின்னா, வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும். மூணாவதாக சொல்றாங்க கியாமுல் லைலி, தஹஜ்ஜத்துடைய தொழுகை. தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பது உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடியது, உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடியது. சொல்லுவாங்க பெருமானார் சொல்லுவாங்க, அலைக்கும் கியாமுல் லைல், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தாபு சாலிஹீன், அது நல்லடியாருடைய வளமையாக இருக்கிறது. குர்பத்துல் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது. முகஃபிருல் ஸய்யிஆத்தி, அந்த பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக பெருமானார் சொல்வார். தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பது என்ன செய்யறது? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, உள்ளத்தை ஒளிமயமாக்கக்கூடியது. பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது செய்த முதல் உபதேசமே 3 உபதேசம் தான். அப்சு சலாம், வாத்தீமுத்தாம், வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். சலாமை பரப்புங்கள், வசித்தவருக்கு உணவளியுங்கள், மக்கள் ஆழ்ந்த நித்திரையில இருக்கிற நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பதுதான் பெருமானார் செய்த முதல் உபதேசமாக இருக்கிறது. மூணாவது சொல்றாங்க கியாமுல் லைல், இரவு தொழுகை தஹஜ்ஜத்து சொன்னாங்க. நாலாவதாக சொல்றாங்க பத்ததர்ரு இந்த சஹருடைய நேரத்திலே, அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவது என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துஆ செய்யணும். அப்ப எதுக்கு அப்படிங்கன்னா, அந்த நேரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதாக அல்லாஹ்விட கேட்கணும். இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை கேட்பது தவறல்ல, அதையும் தாண்டி மறுமையை கேட்கணும். மறுமையை கேட்க என்று சொன்னால் நமக்கு நிரந்தரமான உலகம் என்பது மறுமையின் உலகம் தான். அதனால என்ன செய்யணும்? தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்கணும். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஏன் கேட்கணும் அப்படின்னா, அந்த நேரம் அல்லாஹ்வே இந்த உலகத்திலே முதல் வானத்துக்கு வந்து உனக்கு என்ன வேணும் என்பதாக கேட்கின்ற நேரம் அது. மற்ற நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அந்த நேரம் என்பது அல்லாஹ்வே வந்து நம்மிடத்தில் உனக்கு என்ன வேணும் என்பதாக கேட்கின்ற நேரம். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இரவுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து 3 விஷயத்தை கேட்கிறார். அல் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா? பாவத்தை மன்னிக்கிறேன். அல் முஸ்தர்ஸிகின் ஃபர்ஸுகுஹு, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வாழ்வாதாரங்கள் கிடைக்க நீங்க என்ன செய்றீங்க, விரும்புறீங்களா? கேளுங்க, உங்களுக்கு தருகிறேன். அல்மின் முபத்தலின் ஃபவாஃபிஹி, உங்களிலே ஆபத்திலே சிக்கிக் கொண்டவர் உண்டா? கேளுங்கள், நான் தருகிறவதாக. தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே துஆ செய்து பெற்றுக்கொண்ட மக்கள் நிறைய இருக்காங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கு நிர்வை இல்லை என்பதாக மருத்துவர் கைவிட்டார்கள். பெரிய கோடீஸ்வரி அவங்க. மருத்துவர் சொன்னாங்க, உனக்கு குழந்தை பாக்கி இல்லமா என்பதாக. நான் தஹஜ்ஜத்திலே அல்லாஹ் தஆலா கேட்டேன், அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தான் என்பதாக சொன்னாங்க. இதே நம்ம பக்கத்து மகள்லாம் இருக்காங்க. அப்ப என்ன நான் என்ன செய்யறேன்னா, இந்த உலகத்திலே என்ன செய்யறது? தஹஜ்ஜத்துடைய நேரம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நேரம். சரி, ஐந்தாவதாக சொல்றாங்க முஜாலிசத்து சாலிஹீன், நல்லடியாருடைய சபையிலே அமர்தல். நல்லடியாருடைய சபையிலே அமர்கிற நேரத்திலே என்ன செய்யறது? நம்முடைய இதயங்கள் பக்குவப்படுகின்றது. லுக்மான் இஸ்லாத்துடைய மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அலைக்கும் பி மஜாலிசத்து சாலிஹீன், மகனே நல்லடியாருடைய சபையை கண்டால் அங்கு சென்று அமர்ந்து கொள். என்று சொன்னால், எப்படி இறந்து போன பூமி மழை நீரை கொண்டு உயிர் பெறுகின்றதோ, அதுபோல நல்லடியாருடைய சபையிலே அமர்கிற நேரத்தில் அவருடைய உபதேசத்தை கொண்டு உடைய உள்ளம் உயிர் பெறுது என்பதாக சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை. அவங்க நல்ல விஷயத்தை பேசுகிற நேரத்திலே நம்முடைய இதயம் என்ன செய்யறது? பக்குவப்படுகின்றது. அவனே சொல்றாங்க, இந்த பாவங்களை செய்யக்கூடாது, நம்ம இந்த நன்மைகளை செய்யணும் என்பதாக கூறுகிற நேரத்திலே அந்த பாவத்தின் மீது வெறுப்புகள் ஏற்பட்டு நன்மையின் மீது ஆர்வம் ஏற்படுகிறது. நம்ம யாரோடு சேருகிறோம் என்பது கூட வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் சிறந்தவனாகுவதற்கும் தாழ்ந்தவனாக ஆகுவதற்கும் பெற்றோர் எப்படி ஒரு காரணமோ, அதையும் தாண்டிய நட்பு வட்டார ஒரு காரணம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பெற்றோருடைய கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடலாம். ஆனா அதுக்கு பிறகு நண்பர் அவனை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்காங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நட்பு என்பது முக்கியம். சொல்லுவாங்க இல்லையா, டிரைவருக்கு பக்கத்தில் உள்ளாவை தூங்கிட்டா டிரைவருக்கு தூக்கம் வந்துடும்.
பெரும்பாலானது. சில டிரைவர்கள் இருக்காங்க, நீங்க தூங்குனா தூங்கலாம், முடிச்சிருக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனா பொதுவான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா சொல்லுவாங்க, நாம் யாரோடு சேருகின்றோமோ அவருடைய மாற்றம் என்று கட்டாயம் ஏற்படும். அது மாற்று கருத்தே அல்ல. ஒன்று நமக்கு என்ன செய்யறது, மாற்றம் ஏற்பட்டு போகும், இல்லைன்னா கெட்டவை என்ற பெயரால் வரும் என்பது பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப நல்லவருடைய சபையிலே நாம் அமர்ந்து அவருடைய ஞான உபதேசங்களை நாம் கேட்கிற நேரத்திலே நம்முடைய உள்ளங்கள் பக்குவப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த தவறை செய்திருக்கின்றோம், நாம் இனி சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதைத்தான் சொல்றாங்க இப்ராஹிம் ஹவாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களே நீங்க என்ன செய்யுங்க, 5 விஷயத்தை கடைபிடியுங்கள், இதன் மூலமாக உள்ளம் பக்குவப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக கூறுகிறார்கள். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம்.